வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. மாநகர மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் அமைதியாக சாதித்து காட்டிய மேயர் ஜெகன். தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்ற போது தூத்துக்குடி மாநகர பகுதிகள் பல்வேறு வகைகளில் மாநகரம் பாதிக்கப்பட்டிருந்தது. குடிநீர் பிரச்சினை என்பது தூத்துக்குடி மாநகரில் தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருந்து வந்தது. மாநகராட்சி அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்புடன் மேயர் ஜெகன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு குடிநீர் பிரச்சினையை தூத்துக்குடி மாநகர் பொறுத்தவரை 100% தீர்க்கப்பட்டது என்பதுதான் உண்மை. 40க்கும் மேற்பட்ட வார்டுகளில் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சில பகுதிகளில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகனின் இலக்கு மாநகரில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதுதான். அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து வந்தார். தூத்துக்குடி மாநகர பகுதிக்கு வல்லநாடு, அகரம், களியாவூர் ஆகிய பகுதிகளில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் 2 மற்றும் 3வது உரைக்கிணறு மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் முற்றிலும் சேதமடைந்தது. அதனை கடந்த 2 வருட காலமாக பராமரிப்பு மற்றும் பழுது பணிகளை பார்க்காமல் இருந்தது. இந்த நிலையில் மேயர் ஜெகன் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரிகளுடன் பல கட்டங்களாக ஆலோசனை நடத்தப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2 மற்றும் 3வது உரைக்கிணறு மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் சுமார் 20 கோடியில் முற்றிலும் நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாநகரில் குடிநீர் விநியோகம் செய்வதற்காக 35 நீர்நிலை தொட்டி உள்ளது. இந்த தொட்டி மூலம்தான் மாநகரில் உள்ள 60 வார்டுகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வல்லநாடு, அகரம் பகுதியில் 2வது குடிநீர் பைப்லைன், உரைக்கிணறு மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் 20 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டு வரும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்து பார்வையிட்டார். அப்போது வல்லநாடு ஆற்றுப்படுகையில் நீர் முற்றிலும் குறைவாக உள்ளது. இருந்தாலும் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு எந்தவிதமான தங்கு தடை இன்றி கோடை காலத்தில் கூட குடிநீர் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் சில உத்தரவுகளை பிறப்பித்தார். 2வது பைப்லைன், உரைக்கிணறு மற்றும் பைப்பிங் ஸ்டேஷன் பணிகள் 80% முடிந்துள்ளது. எனினும் சில தினங்களில் பணிகள் 100% முடியும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார். அதுபோல 3வது உரைக்கிணறு பைப்லைன், பைப்பிங் ஸ்டேஷன் பணிகள், பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளும் முடிவடைந்து விடும். மேயர் ஜெகன் இது பற்றி கூறுகையில், தூத்துக்குடி மாநகர் மக்கள் மாநகராட்சி மேயராக நான் பதவியேற்பதற்கு முன்பு குடிநீர் பிரச்சனையால் பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வந்தனர். நான் பதவியேற்ற பின்பு படிப்படியாக குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு உள்ளது. தற்போது மாநகரில் ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் தினசரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாநகருக்கு குடிநீர் வரும் 1, 2, 3, 4 ஆகிய பைப்லைன்கள் முழு அளவில் இயங்கும் பொழுது தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். அதுதான் எனது இலக்கு. அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் 2 மற்றும் 3வது குடிநீர் பைப்லைன், பைப்பிங் ஸ்டேஷன், உரைக்கிணறு முற்றிலும் சேதமடைந்தது. தற்போது நவீன வசதிகளுடன் முழு அளவில் புதுமையாக முறையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சில தினங்களில் அந்த பணிகள் முடிவடைந்து விடும். அதன் பின்பு தற்போது மாநகரில் சில வார்டுகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வார்டுகளுக்கு தினசரி குடிநீர் வழங்கப்படும். முதல் கட்டமாக மாநகரில் உள்ள 10 வார்டுகளுக்கு ஒரு சில தினங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். அதன் பின்பு சில மாதத்தில் அனைத்து வார்டுகளிலும் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. அந்த பணியை தொடர்ந்து செய்வேன் என்று மேயர் ஜெகன் கூறினார். நிகழ்ச்சியில் மாநகர பொறியாளர் திலகா, உதவி பொறியாளர் லெனின், இளநிலை பொறியாளர் செல்வராஜ், குடிநீர் விநியோக கண்காணிப்பாளர்கள் ஆர். குமார், பாலசுப்ரமணியன், மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், மாமன்ற உறுப்பினர் கலைஞராஜ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநகர மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2 மற்றும் 3வது குடிநீர் பைப்லைன், உரைக்கிணறு மற்றும் பைப்பிங் ஸ்டேஷனை எந்தவிதமான ஆரவாரம் இல்லாமல் 20 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகளை
இல்லையா, தண்ணியே இல்லையா? இந்த பாருங்க, அவனுக்கே தண்ணி இல்லை. எத்தனை வச்சு மோட்டர் வச்சிருக்காங்க? 7:30க்கே கொஞ்சோண்டு தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் போட ஆரம்பிச்சுன்னா எந்த ஏரியா போகுது? எந்த ஊருக்கு போகுது? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைக்குள்ள தான். நம்ம இழுக்கார முடிச்சு அதில் நின்று போக முடியும். நம்ம இழுக்கணும் 40 எல்லாம் நின்று போகும். அது பக்கத்தில் ஒரு கிணறு கிடக்கு. ஆமாம் மேடம், இது அருப்புக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும் இங்கே போகுது. அருப்புக்கோட்டை ஸ்கீம் அதுலேயே நிறைய கிணறு கிடக்கு. தடுப்பணை இருக்காமா? ஆமாம், தடுப்பணைனால தான் நம்மளுக்கு இப்போ தண்ணி. கிட்டாச்சு கொண்டு வந்தால் நல்லா சொல்லுங்க. நீங்கள் அங்கே தோண்ட விட்டேன். நைட்டாக கொஞ்சம் நல்லா வந்து சண்டைக்கு வருவாங்க. தோன்றதான்ப்பா. இப்போ நீங்கள் அந்த லைன் உடையாமல் நேக்கா தோண்டி விடுங்க. இங்கிட்டு இருந்து எடுங்க. இங்கே வேண்டாம். அவங்க கேபிளும் வேலை தோண்டுவீங்க. நம்ம அந்த பழைய இடத்துல தான் கொண்டு வரணும். அந்த இது ஓபன் பண்ணி விட்டுட்டாலே ஃப்ளோ வந்துரும். ஏண்டா இங்க வந்து நிறைய கேபிள் போகுது. க்ளோஸ் பண்ணதுனால தான் ஃப்ளோவே டைரக்ஷன் மாறிடுச்சு. அந்த ஓபன் பண்ணி விட்டுட்டனாலே ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். அந்த முன்னாடில மட்டும் கொஞ்சம் எடுத்தா அந்த பைக் நிக்க இடத்துல எடுத்துட்டோம்னா எடுத்துட்டாலே இங்க தண்ணி இங்க வந்துரும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, அத மட்டும் நம்ம எடுத்து விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா இங்க நிக்க வந்துரும். மட்டும் செய்யுங்க. ஆமா, அது போறனே எடுக்க சொல்லுங்க. ஏப்பா தம்பி நீங்க கேளுங்க. பழைய ஃப்ளோ அதான் மேடம். வளன் ஏறி ஓடி வரும். நீங்க கேளுங்க. நான் அப்ப அந்த 1 2 3 4 ஃப்ளோ எடுத்துடலாமா? நாளைக்கு எடுத்துடலாமா? அந்த மோட்டர் மாட்டுறதுக்கு மேலோடியே கொண்டு போயிடலாம்ங்க. உள்ள வராது. அந்த ரேம்லேயே கொண்டு போயிடலாம் நம்ம மோட்டரை. அங்கே வந்து நம்ம ரேம்ப் குட்டியான உன்னடி கொண்டு போயிடலாமா? இவங்க வெட்டி விட்டுருவோம். தண்ணி எடுத்துறேன் சார். இது அவங்க பம்பு கல்பேஸ் வண்டி வந்து ரேம் முடிய அப்ரோச் இருக்குல்ல. பார்த்துக்கிறேன் சார். ஒரு தடவை பார்த்துட்டேன். இல்லைன்னா நான் வேண்டாமே. தெரிஞ்சு இவங்க தப்பா சொல்றாங்க. அந்த அவன் லைன் உள்ள அந்த இதில் தான் நோண்டி கொண்டு வரும். ஆமாம், அதில் லைனு பூரா இப்போ தனியாக கிடக்குங்க. அது வழியானா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிட்டாச்சுன்னா சுற்றி கொஞ்சம் பள்ளம் போட்டு விட்டா ஆமாம் வெளில சுற்றி நல்லா தண்ணி நிற்கும். எப்பவுமே அப்படி பண்ணுவாங்க. ஆமாம், அதை உடங்கி அதுக்கப்புறம் செடிக்குள்ள கொண்டாங்க. இப்போ முன்னாடி